கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். கர்த்தர் இந்த நாளை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். அவரை முன்னிறுத்தி நன்றாக கர்த்தரை ஆராதித்து நல்ல வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி நம்ம காரியங்களை செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவார். இந்த நாளில் தியானத்துக்குரிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேகருக்கு மனம் கிடையாது. ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் இங்கே சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய என்னுடைய வார்த்தையை கேட்டாதான் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். என்னுடைய சட்ட திட்டங்கள் என்னவென்று உனக்கு தெரியும். நான் எப்படியெல்லாம் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நீ என்னுடைய ஜனம் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மற்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் அதிகமாய் நேரம் செலுத்துவோம். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த ஃபங்க்ஷன்ல டான்ஸுக்கு நேரம் செலுத்துவோம், மேஜிக் ஷோவுக்கு நேரம் செலுத்துவோம், இல்லையா, மற்ற பொம்மலாட்டத்துக்கு நேரம் செலுத்துவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்மளால் இருதயத்தை திறந்து வைத்து கேட்க மனம் இருக்காது. ஏனென்றால் அது கிரியை செய்யும். அது ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தையை கேட்பதற்கு கிட்ட வந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சிருங்க அப்படி சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ நேரங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் யாரும் தடை பண்ண மாட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு தடை பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ரசிப்பாங்க. ஆனால் தேவன் நம்மிடத்தில் பேச விரும்புகிறதை அவர் சொல்வதற்கு மாத்திரம் இந்த பூமியில தடை இருக்கிறது. நீங்க எங்க வேணா போய் பாருங்களேன். நான் பார்த்த மட்டில் ஏராளமான நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. என் இடத்துல சொல்லுவாங்க, இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, ஐயா பிரசங்கம் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி முடிச்சிருங்க என்று சொல்லி. இந்த அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தான் அங்கே என்ன இருக்காதுங்க, பிசாசு விட மாட்டான். அதனால தான் இங்கே சொல்றாரு, யாக்கோபின் குடும்பமே, இஸ்ரவேல் குடும்பமே, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அப்பதான் உனக்கு வியாதி இல்லை, அப்பதான் உனக்கு சமாதான குறைவு இல்லை, அப்பதான் உனக்கு நெருக்கம் இல்லை. அந்த நெருக்கம் வந்தாலும் நீ எப்படி விடுதலை ஆகலாம் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். ஆனா கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து எங்கு போனாலும் பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. ஆண்டோடைய வருகை வரும்போது வசனத்துல நிறைந்து நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வசனத்துக்கு காத்துருங்க. செல்போனை ஆஃப் பண்ணி வைத்திருங்க. பிரசங்கம் நடக்கும்போது செல்போனை ஆன் பண்ணாதீங்க. 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தாகத்தோடு ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேச போகிறார் என்று தாகத்தோடு நீங்க காத்துருங்க. அப்படி காத்திருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, உங்க வறட்சி செழிப்பாய் மாறும். என்னென்ன பிரச்சனை எப்பெல்லாம் வரப்போகிறது என்பதை தேவன் உங்களுக்கு தெரிவித்து உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபின் குடும்பம், கர்த்தரை தெரிந்து கொண்ட குடும்பம், இஸ்ரவேல் வம்சம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஜெபிப்போமா? இன்றைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே சொல்லி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு வார்த்தையை கேட்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கும் என்பதை நாங்கள் உணரத்தக்கதான இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையின்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கட்டும். இன்னும் உடைய நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவை இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மனதார இவங்களை பிளஸ் பண்றப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.